வணக்கம் தாய் தமிழ் சொந்த உறவுகளை நேருக்கும் வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நான் இல்லை சும்மா இருக்கேன். நான் உங்கள் ரிப்போர்ட்டு கனஸ்டன் காய்க்கிறேன். எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் சில விஷயங்களை கதை கேட்கல பார்த்து கதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில தற்குறிகள் என்று சொல்லி சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க. இப்போ தெரியும், தற்குறிகள் என்று சொல்லி தொடங்கும் போதே நீங்கள் நினைக்கலாம் யாரை பற்றி கதைக்க போகிறேன்னு சொல்லி. எஸ், இப்பொழுது தாவேகா கட்சியை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். அந்த கட்சியை பற்றி நான் கதைக்க போகிறதில்ல, அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தற்குறியை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், முதல்ல அந்த தற்குறி காட்சி கதையை கேட்டு வருமா? பிரபாகரனையும் தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க. எப்போன்னு சொல்லி தந்தை பெரியார விமர்சனம் பண்ணா, பிரபாகரன் எங்களுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு பெரிய நேரம் இல்லை. பிரபாகரனை விமர்சனம் பண்ணாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பிரபாகரனை இந்த மண்ணில் ஈழ தமிழருக்காக போராடினார் என்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தலைவர்கள் பிரபாகரனை மதிக்கிறார்கள். அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? காத்தாங்குடியில 100க்கும் மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல்ல தோன்றிட்டு இருந்த மக்களுடைய முதலில் பின்னா சுட்ட வந்தா தலைவர் பிரபாகரன். எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பார். ஒரு உயிரை கொண்டாட்டு வரலாறு உண்டா? ஒரு உயிரை கொண்டாட்டு வரலாறு உண்டா? தலைவர் மனித உயிர்களை கொன்றவன். இங்க எங்க தந்தை பெரியாரு அம்பேத்கர் இன்னும் பல தலைவர்களை எங்க தலைவர் கொள்கை தலைவர் அறிவித்திருக்காங்க. எத்தனை உயிரை கொண்டாங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சீமா? வணக்கம். நீங்க பாத்துருக்கீங்களா இந்த தற்குறியின் கதையை? கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்றேன்னு சொன்னா, பிரபாகரன் இவர்கள் மதிக்கிறதுக்குரிய காரணம், இவரை பற்றி விமர்சனம் செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னாலாம், அவர் தமிழர்களுக்காக போராடினது என்பது அதை ஒத்துக்கொள்ளுது அந்த தற்குறி. அதற்கு பிறகு ஒன்று சொல்லுது, அவர் செய்த செயலை பற்றி ஒன்று சொல்றார். அவர் செய்ததாம் என்று சொல்லி ஒரு செயலை சொல்றார். அதாவது காத்தான்குடியில முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ள 100க்கும் மேற்பட்டவர்களை முதுகுக்கு பின்னால சுட்டதாம் எங்களுடைய தலைவர். ஆட செம்மறி தற்குறி, நீ ஆற்றையும் குடிச்சுதான் வாழ்றியா இல்லை சுயமாவே உனக்கு ஏதாவது இருக்கா? அடே, நாங்கள் அப்பவே மக்கள் எதிரானவர்கள் அல்ல என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய கொள்கை. அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால் அரசியல் ரீதியான கொள்கை தான். அவருக்கு எனக்கு நீ அன்பு காட்டினா நான் உனக்கு அன்பு